இவர்கள் அடித்திருக்கிற கொள்ளைகளுக்கு ஒரு கணக்கு வழக்கு கிடையாது. திமுக காரர்கள் செய்ததிலேயே பெரிய கொடுமை என்ன என்றால், உன்னுடைய கட்சியில் சேர்ந்தால் அவனுடைய ஊழல்கள் மன்னிக்கப்படும். நயினார் நாகேந்திரன் தான் இதை முதல்ல உலகத்துக்கு சொன்னவர். அவர் மீது பாய வேண்டியதானே. சவுக்கு சங்கருக்கு திமுக செய்தது ஸ்டாலின் செய்தார், அதுதான் நீனும் செய்கிறாய். வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பல கருப்பையா அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் சந்திப்போம். சார், இப்போது ஜெகதரட்சகன் அவர்கள் அவங்களுடைய சந்தீப் அவர்கள் இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. நீங்கள் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் தான் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க் சப்ளையர்களில் ஒரு 10 பேரில் ஒருவர். மிகப்பெரிய சீமைச்சாராய உற்பத்தியாளர். திமுக அதிமுக 2 அரசுகளுக்கும் இடையராது உற்பத்தி செய்து அளிப்பவர்கள் டிஆர் பாலு, நம்ம சின்னம்மா சசிகலா, ஜெகத்ரட்சகன். கருணாநிதிக்கு படம் ஒன்று வழங்கிய ஒரு தயாரிப்பாளர். இவர்கள் தான் தொடர்ந்து இந்த ஆட்சி இருந்தால் இந்த ஆட்சிக்கு பணம் கொடுப்பார்கள், அந்த ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சிக்கு பணம் கொடுப்பார்கள். அவர்களிடமிருந்து பெரும்பணம் கையூட்டாகவும் போய் சேரும். அரசுக்கும் இவர்கள் கொடுத்தது தான் சரக்கு. எதுவாக இருந்தால் அதைத்தான் இந்த மக்கள் உண்ண வேண்டும் என்ற நிலைப்பாடு. இதில் ஜெகத்ரட்சகனுக்கு பல்வேறு தொழில்கள், கல்லூரிகள் மற்றவையெல்லாம் இருக்கின்றன. சீமைச்சாராயம் தயாரிக்கிறார், நினைவோ இருக்கின்றன. ஆகவே ஆளுங்கட்சியை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் திமுகவில் இருக்கிற போது அதிமுக வசப்படாத கட்சி இல்லை, நம்முடைய தொழிலுக்கு வசப்படாத கட்சி இல்லை. திமுக காரன் அதிமுகவுக்கு கொடுப்பான், அதிமுக காரன் திமுகவுக்கு கொடுப்பான். ஆகவே அவரவர்கள் ஆட்சி காலத்தில் அவரவர்களுடைய பங்குகள் ஒழுங்காக போய் சேரும். ஆகவே எந்த தொழில் செய்கின்றவர்களும் யோசிப்பதில்லை. இப்பொழுது இந்த அரசு எப்படி இருக்குமோ என்ற யோசனை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தன்னுடைய மகனை இங்கே அனுப்பிவிட்டார். அவர் தொடக்கத்தில் பாமகவில் இருந்தார். பிறகு எம்ஜிஆரால் தான் பெரிய நிலைக்கு வந்தார். எம்ஜிஆர் தான் அவரை பெரிதாக தூக்கிவிட்டவர். ஆரம்பிப்பனுக்கு அதில் பெரிய பங்குண்டு. பிறகு திமுகவுக்கு போக வேண்டிய, எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு திமுகவுக்கு போக வேண்டிய கட்டாயம். திமுகவுக்கு பெரும்பணம் செலவழிக்கிறது ஜெகத்ரட்சகன் தான். ஒவ்வொரு தடவையும் எம்பிக்கு நிற்கிற போது பெரும்பணம் செலவழிக்கின்றார் என்பது ஒரு பக்கம். பல தொகுதிகளை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் பணமெல்லாம் கொடுத்து, ஆகவே இவர்களுக்கு பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கின்றன. ஆகவே இவர்கள் நிறைய இடங்கள், ரியல் எஸ்டேட்டுகள், அது இது என்று இருக்கிற காரணத்தினால் இவர்களுக்கு எப்பொழுதும் அரசின் தயவு தேவை என்று நினைப்பார்கள். இவர்கள் மீது ஏராளமான வழக்குகளும் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் எந்த வழக்குகளும் நம்முடைய நாட்டில் அவனுடைய ஆயுட்காலத்தில் முடிவுக்கு வருவதில்லை. அவன்னா ராஜா 1,70,70,000 கோடி அடித்தார் என்று அவரும் கனிமொழியும் டெல்லி திகார் சிறைச்சாலையில் இருந்தார்கள். சிதம்பரம் 100 நாள் டெல்லி திகார் சிறைச்சாலையில் இருந்தார். அந்த வழக்குகள் 2வது நீதிமன்றத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக 11-12 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது நீதிமன்றம், இப்படி உயர் நீதிமன்றத்திற்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு 2 பேர் 5 பேர் கொண்ட பெஞ்சு, 11 பேர் கொண்ட பெஞ்சு. இவர்கள் வாழ்நாளில் தண்டனை அடைய மாட்டார்கள். நம்முடைய சட்ட அமைப்பு, நம்முடைய நீதி அமைப்பு, வெள்ளைக்காரன் உருவாக்கி வைத்திருக்கும் இந்த அமைப்புகள் குற்றவாளிகளை தண்டிக்க, அதுவும் அரசியல்வாதிகளை தண்டிக்க போதுமானவை அல்ல. எந்த வழக்கும் ஆண்டு கணக்கில் நடந்து கொண்டே இருக்கும். எந்த வழக்கம், அதுவும் இப்பொழுது அரசியல்வாதிகளை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்கள் வைத்திருக்கிறார்களே தவிர இவையெல்லாம் ஒன்றுக்கும் பயன்படுவதாக எனக்கு தெரியவில்லை. பொன்முடி 3 ஆண்டு தண்டனை பெற்றார், அவருடைய மனைவியும் 3 ஆண்டு தண்டனை பெற்றார். கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். பிறகு காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி 20-30 ஆண்டுகளுக்கு நீதிமன்றங்கள் இழுக்கின்ற காரணத்தினாலும், சட்டங்கள் போதாமையுடையவையாக இருக்கின்ற காரணத்தினாலும் தான் நம்முடைய நாட்டில் அரசியல்வாதிகளை தண்டிக்கவும் முடியவில்லை, ஊழலை ஒழிக்கவும் முடியவில்லை. இப்பொழுதும் விஜய் வழக்குகளை போடுவாரே தவிர, அது ஒரு 4 நாளைக்கு இவன் ஊழல் அவன் ஊழல் என்று செய்தித்தாளில் அடிபடுமே தவிர பிறகு காரியங்களை செய்ய முடியாது. ஆகவே இதை பற்றியெல்லாம் அரசியல்வாதிகள் கவலைப்படுவதே இல்லை. இந்த ஜெகத்ரட்சகன் மகன் இப்பொழுது அங்கே போய்விட்டார். ஜெகத்ரட்சகன் திமுகவில் இருக்கிறார். இந்த போக்குகள் தமிழ்நாட்டு அரசியலில் வளர்ந்து வருகின்றன. ஒரு கொள்கை சார்ந்து ஒரு கட்சிக்கு போவது, பிறகு அந்த கொள்கை சார்ந்து நிற்பது, அதற்காக போராடுவது, சிறைக்கு போவது என்பதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. சுதந்திர போராட்ட காலத்தில்
அவர்கள் நாடாளுவோம் என்று கருதியவர்கள் இல்லை. தங்களுடைய வீடுகளை தொடர்ந்து மனைவி மக்களை தொடர்ந்து அவர்கள் சிறைகளுக்கு போனார்கள். பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களே ஆட்சியில் அமைந்தார்கள். நாம் போராடினோமே இந்த மக்களை மேம்படுத்துவதற்காகத்தானே போராடினோம் என்று அவர்கள் ஊழலற்றவர்களாக இருந்தார்கள். காமராஜ், ராஜாஜி போன்ற மிகச்சிறந்த அறிஞர்கள், தியாகிகள் இவர்கள் தான் ஆட்சியில் அமர்ந்தார்கள். இப்பொழுது ஒன்றுமில்லை. விஜய் கட்சியில் வீதியில் போனவனெல்லாம் பிடித்து நிறுத்தி அவனெல்லாம் எம்எல்ஏ ஆகி விடுகிறான். பிறகு அவன் மந்திரி ஆகி விடுகிறான். இந்த ஊழலை பற்றி ஜெகத் ரட்சகன் மகனுக்கெல்லாம் சொல்லுகிறீர்களே, நிதியமைச்சராக இருக்க மரியம் வில்சன், நம்முடைய விஜய் கட்சியில் நிதியமைச்சராக இருக்கிற மரியம் வில்சன் மீது கொலை செய்ய முயன்றார் என்ற வழக்கு புதுச்சேரியிலே நடக்கிறது. அவருடைய சகோதரரை, அண்ணனை, அண்ணியை அவர் மானபங்கப்படுத்த முயன்றார், அடித்தார், உதைத்தார், அவர்களை பலாத்காரம் செய்தார், அவர்கள் ரத்தம் சிந்த வேண்டிய நிலை ஏற்பட்டது, கொலைக்கான முயற்சி நடந்தது என்று அவர் மீது வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிற ஒருவரை கொண்டு வந்து நிதியமைச்சராக போடுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் நிதியமைச்சருக்கு ஆளே கிடையாதா? மரியம் வில்சன் என்ன ஈஸி அன் எக்கானமிஸ்ட்? அவர் பெரிய பொருளாதாரம் படித்தவரா என்ன? இவரை போடாவிட்டால் நாடு சீரழிந்து விடும் என்று கருதுவதற்கு அதெல்லாம் கிடையாது. அவரிடம் இருக்கிற ஆட்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். வந்தவன் போனவன், இன்னொரு கட்சியில் இருக்கிறவன், எல்லாரும் அந்த கட்சியில் இருக்கிறான். இவரை பின்பற்றுவதற்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஒரு அண்ணாவை பின்பற்றுவதற்கு திராவிட நாடு, தமிழினம், இந்தி எதிர்ப்பு, சமூக இடஒதுக்கீடு என்று பல்வேறு கொள்கைகள் இருந்தன. இவரை பின்பற்றுவதற்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அவர் மீது ஆட்சி திணிக்கப்பட்டது. அவரே நம்பவில்லை இவ்வளவு பெரிய நிலைப்பாடு வரும் என்று. யாரும் கருதவில்லை. அரசியல் திறனாய்வாளர்கள் கருதவில்லை, மற்றவர்கள் கருதவில்லை, யாரும் கருதவில்லை. எதிர்பாராமல் இவ்வளவு பெரிய இடத்தை அவர் அடைந்து விட்டார். அடைந்தது சிறந்தது. நான் சொல்லுகிறேன், 50-60 ஆண்டுகளாக இந்த திமுக, கொஞ்சம் குறைவாக அதிமுக, இவர்கள் அடித்திருக்கிற கொள்ளைகளுக்கு ஒரு கணக்கு வழக்கு கிடையாது. ஆகவே எல்லாவற்றிலும் நேரடியாக எதிலும் கூச்சம் இல்லாமல், நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினால், வீடு கட்டுவதற்கு சதுரடிக்கு 25 ரூபாய் கொடுக்க வேண்டும். 4000 சதுரடி, 7000 சதுரடி, 10,000 சதுரடி என்று சொன்னால் வீடு கட்டுவதற்கு அவனுக்கு சதுரடிக்கு பணம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு அனுமதியே கிடைக்காது. எதற்காக உன்னிடம் அனுமதி பெற வேண்டும்? அரசு இடத்தில் நீ கட்டிவிடக்கூடாது, சாலையை மறித்து கட்டிவிடக்கூடாது, ஒழுங்குபடுத்துவதற்கு அதிகார வர்க்கம் இருக்கிறது. இதற்கு நீ மந்திரியாக போகிறாய். நீ வந்த பிறகு நீயும் அதிகாரியும் கொள்ளையடிப்பதற்கு இதையெல்லாம் பயன்படுத்தினால், முறைப்படி என்னுடைய இடத்தில் நான் கட்டுகிற வீட்டுக்கு நான் எதற்காக அந்த அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்க வேண்டும்? நான் என்னுடைய சொந்த பணத்தில் இடம் வாங்குகிறேன். அதை பதிவு செய்வதற்கு அங்கே ரிஜிஸ்ட்ராருக்கு பணம் கொடுக்காவிட்டால் பதிவாகாது. அவ்வளவிலும் கொள்ளை கொள்ளை கொள்ளை, அளப்பரிய கொள்ளை. எந்த ஒன்றும் அப்போ சென்ற ஆட்சி காலத்தில் ஏவாவேலு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு சாலையை போடாமலே போட்டு விட்டதாக பணம் எடுத்தார் என்று அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்களே. இதைவிட பெரிய வழக்கு புலனாய்வுத்துறை கண்டுபிடித்தது. அதை ஏன் இன்னும் விஜய் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை, ஏன் வழக்கு தொடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. 40 அடி சாலையை 30 அடியாக போட்டார்கள். 10 அடி சாலை 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லை. அப்படியானால் எவ்வளவு பணம் போயிருக்கும்? இவர்கள் போடுகிற சாலையே தரம் குறைந்தவை, பாதி தான் தரம் இருக்கும். அதில் 10 அடி சாலையே 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லை என்று புலனாய்வுத்துறை தானாக கண்டறிந்து ஆனால் 30 அடி சாலையை போட்டுவிட்டு 40 அடி அளந்து பார்த்தேன் என்று சீஃப் இன்ஜினியர் கையெழுத்திட்டிருக்கிறார், மந்திரி கையெழுத்திட்டிருக்கிறார். இவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியில் அந்த புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்கிறது என்று சொன்னபோது, போலீஸ் எல்லாம் அவர்கள் வைத்தது தான் சட்டம். ஒரு நீதி கிடையாது, ஒரு முறை கிடையாது. வழக்கு போட வேண்டுமா போட வேண்டாமா என்பதை ஆட்சி தீர்மானிக்கும். போலீஸ் என்பது எந்த நியாயம் சார்ந்ததல்ல. எந்த டிஜிபியாக இருந்தாலும் முதல் மந்திரி சொல்வதை கேட்காவிட்டால் அவரை டிஜிபியாக இருக்க மாட்டார். அவரை கொண்டு போய் எங்கேயாவது இந்த போலீஸ் கல்லூரிக்கு தலைவராக போடுவார்கள். எத்தனை பேரை நீ போலீஸ் கல்லூரிக்கு போட்டு விடுவாய்? எத்தனை பேரை ட்ரைனிங் காலேஜுகளுக்கு போட்டு விடுவாய்? எவனாக இருந்தாலும் சம்பளம் வருகிறது. எந்த இடத்தில் வேண்டுமானால் இருக்கிறேன், வேலை குறைவாக இருக்கும், காலையில் போகிறேன், கையெழுத்து போடுகிறேன், காப்பி குடிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறேன், வீட்டுக்கு வருகிறேன் என்று இருந்து விட்டு போ. ஆனால் அவ்வளவு பேரும் நாம் மூட்டையடிப்பதற்கு வலுவான துறை வேண்டும், வலுவான அதிகாரம் வேண்டும் என்று அதிகாரியை நினைக்கிறான். காலப்போக்கில்
திமுககாரர்கள் செய்ததிலேயே பெரிய கொடுமை என்ன என்றால், அதிகார வர்க்கத்தையும் ஆட்சியினரும் 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிப்பது என்ற முறையை கையாண்டார்கள். அதாவது அதிகாரி துணை இல்லாமல் ஆட்சியினர் அடிக்க முடியாது. ஏனென்றால் காசோலை வழங்குகிற அதிகாரம் அவனுக்கு. எல்லாம் இவன் தீர்மானம் தான் போட முடியுமே தவிர ஒன்றும் செய்ய முடியாது. அவனை அதிகாரியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா, அவனை மாற்றி வேற ஆள் போட வேண்டுமா என்று இவன் முடிவு செய்கிறான். அதற்கு பயப்படுகிறான் அவன். நாம் உள்துறை செயலாளராக இருக்கிறோம், நிதித்துறை செயலாளராக இருக்கிறோம், செல்வாக்கு மிக்கது, வசதி மிக்கது, காசு அடிப்பதற்கு வலுவானது அப்படி நினைத்து அவன் இவர்களோடு சேர்ந்து 2 பேரும் கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். இந்த ஏவா வேலை சங்கதிகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், ஒரு நீதியான ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த உன் மீது இந்த ஆட்சி திணிக்கப்பட்டது. விஜயகாந்த் போதுமானவராக இல்லை, வைகோ போன்றவர்களெல்லாம் போதுமானவர்களாக இல்லை. இவன் மாற்றி அவன் மாற்றி இவன் தான் வர முடிந்தது. 234 இடத்திலும் ஆட்களை நிறுத்தும் வல்லமை மட்டும்தான் இவருக்கு இருந்தது. அது ஒன்றே இவரை முதலமைச்சராக்கியது. மக்கள் என்ன நினைத்தார்கள், இதிலிருந்து விடுபடுவதற்கு முயன்றார்கள். விடுவிக்கக்கூடிய வலுவான ஆள் கிடைக்கவில்லை. மக்களுக்கு இந்த துயரம் தெரிந்தது. ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 3 ஃபேஸ் மீட்டர் வேண்டுமென்றால், உங்களுடைய வீட்டில் மாட்ட வேண்டுமென்றால், அவன் மின்சாரத்துறையை சேர்ந்தவன், அவனுக்கு நம்ம பணம் கட்டுகிறோம், கொள்ளுகிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். அவன் தான் கொண்டு வந்து மாட்ட வேண்டும். அவனுடைய அரசு மீட்டரை கொண்டு வந்து மாட்ட வேண்டும். அதற்கு நாம் பணம் கொடுக்காவிட்டால் மாட்ட மாட்டோம். சரி, நமக்கு சிங்கிள் ஃபேஸ் அடிக்கடி போய் விடுவேன், என்ன செய்வது என்று அதுக்கு பணம் கொடுத்து நாம் 3 ஃபேஸ் வாங்க வேண்டும். அவ்வளவுக்கு பணம் அடிக்காத துறை என்று ஒன்றே கிடையாது. ஒவ்வொருவரும் 50,000 கோடி 30,000 கோடி என்று முதலமைச்சர்கள் அடித்து இதை கொண்டு போய் அதுதான் பழனிவேல்ராஜன் ஒரு முறை சொன்னார், மந்திரியாக இருந்தவர். அப்பனும் மகனும் துபாயிலே எங்கே கொண்டு போய் பணத்தை ஒழிப்பது என்று தடுமாறுகிறார்கள் என்று அவர் பேசிய பேச்சினால் நிதியமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். அதுவும் ஸ்டாலின் காலம் உச்சம். கொஞ்சம் கூட வைத்து பார்த்தெல்லாம் அடிக்கின்ற வேலையெல்லாம் கிடையாது. உச்சமாக நேரடியாக அடி. ஆக இவர்கள் நினைக்கவில்லை 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஸ்டாலின் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறோம், கோடை செலவுக்கு பணம் கொடுக்குறோம், 3 மாத பணத்தை சேர்த்து கொடுக்குறோம், இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு 1000 கொடுக்குறோம், மகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு 1000, மகனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000, இவ்வளதெல்லாம் கொடுக்கின்ற போது எப்படி நமக்கு வாக்களிக்காமல் இருப்பார்கள்? நாம் கொள்ளையடிக்கிறோம், பிறகு அவனிடமே பிடுங்குகிறோம். இவனிடமே பிடுங்குவது எனக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் பணம் கொடுக்குறானே இவன் காரியங்கள் நடப்பதற்காக. ஆக இவன் அந்த வாக்களிக்கிற போது இவையெல்லாம் மனதிலே தோன்றாது என்று இவர்கள் நினைத்தார்கள். ஒரு ஆள் கிடைத்த போது அவர் கெட்டிக்காரனா, ஆட்சி அனுபவம் உடையவனா, எந்த ஒன்றும் அவனுக்கு தெரியுமா தெரியாதா என்றெல்லாம் மக்கள் சிந்திக்கவில்லை. 234 இடத்தில் நிறுத்தியிருக்கிறான், நான் ஆட்சி அமைக்க முடியும், வாக்களித்தார்கள். ஆக விஜயை எதிர்பார்க்காமல் இந்த வாக்களிப்பு நடந்தது. முதலமைச்சர் ஆகிவிட்டால் ஒன்றும் புரியவில்லை அவருக்கு புரியவில்லை, மந்திரியாக இருப்பவனுக்கு புரியவில்லை. இந்த தப்பான ஆள் ஆதவ அர்ஜுனா லாட்ரி தொழில் செய்கிற ஆளை பக்கத்தில் வைத்திருக்கிறார். லாட்ரி தொழில் என்பது ஒரு கேவலமான தொழில். எப்படி ஜெகத் ரட்சகன் சீமை சாராயம் காய்ச்சுகின்ற தொழில் கேவலமான தொழிலோ, நான் சொல்லுகிறேன் தொழிலே கேவலமான தொழில். தப்பாக மக்களை சுரண்டி சம்பாதிக்கின்ற தொழில்கள். இந்த தொழில் செய்கின்ற ஒருவர் இந்த கட்சிக்கு செலவழித்தார் என்பதற்காக அவரை பக்கத்தில் வைத்திருக்கிறார். அவர்தான் பேரங்களெல்லாம் பேசுகிறார். அவர்தான் மாற்றுக் கட்சியில் ஆள் பிடிக்கின்ற வேலையெல்லாம் செய்கின்றார். அவரும் அவருடைய மாமியாரும் சேர்ந்து தான் இந்த ஆள் பிடிக்கிற வேலையை செய்தார்கள். அதிமுகவிலே 25 பேரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்றால் வேலுமணி நான் மந்திரியாவதற்கு வருவேன் என்று சொல்வாரே தவிர 25 பேரை கூட்டிக் கொண்டு வர அவரால் முடியாது. அது லீமா ரோஸால் முடியும். அவர்கள் பணம் வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் 1,00,000 சீட்டு விற்பனையாவதாக ஜிஎஸ்டி கட்டிவிட்டு 50 லட்சம் சீட்டு விற்பார்கள். அந்த மாதிரி தொழில், அந்த மாதிரி சம்பாதிக்கிற காரணத்தினாலே தான் 1200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுத்தார்கள், திமுகவுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்தார்கள், கணக்கால் கொடுத்தார்கள். எப்படி கொடுக்க முடியும்? உங்களுடைய வருவாய் பாடுபட்டு வருகின்ற வருவாய் என்றால் எப்படி நீங்கள் தூக்கி அவ்வளோதையெல்லாம் பணத்தை எல்லாம் கொடுக்க முடியும்? ஆகவே சும்மா ஏதோ சீட்டு அடித்து அது வாட்டுக்கு பணம் வருகிறது. இப்பொழுது இந்த அதிகாரத்தை கைப்பற்ற அந்த குடும்பம் முயல்கிறது. ஆதவ அர்ஜுனா மந்திரி ஆகிவிட்டார். மாமியார் அதிமுகவில் இருக்கிறார். மகன் புதுச்சேரி அரசியலில் மந்திரியாவதற்கு இன்னும் முயன்று கொண்டிருக்கிறார். அவர் மந்திரியாவதற்கு 100 கோடி ரூபாய் கொடுப்பதாக சொல்கிறாராம் வைத்தியலிங்கம். ஆகவே கடைசியில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு நடந்த கால்கள் முதலமைச்சரானது போக
காமராஜரை போல் 10 ஆண்டுகள் சிறையில் இருந்த மனிதர்கள் நாடாண்டது போக லாட்டரி சீட்டுக்காரர்கள் குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்ற நிலை இப்பொழுது வந்துவிட்டது. இது பெரிய வீழ்ச்சி நிலை. படித்த காலத்தில், இவ்வளவு படிப்பு பெருகி இருக்கிற காலத்தில், வசதிகள் பெருகி இருக்கிற காலத்தில் மக்கள் ஒரு இந்த மாதிரி தகுதியற்ற குடும்பங்கள் தலைமையில் ஆட்சிகள் அமர்வதற்கு இவர்களெல்லாம் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார்கள் என்று தான் எனக்கு தோன்றுது. தெரிகிறது எல்லாமே. அந்த ஆள் தான் 25 பேரை பேரம் பேசி 25 நான் சொல்லுகிறேன், ஒரு யோக்கியமாக நாடாள வேண்டும் என்று நினைக்கின்ற விஜய் எதற்காக அதிமுக ஆட்களிடம் போய் அவன் நம்ப மறுக்கிறான். விஜய் நமக்கு பதவி தருவாரா, நம்மை சேர்த்து கொள்வாரா, நீங்கள் சொல்வதற்காக நாங்கள் நாசமாகி விடுவோம் என்று சொல்லி அவன் தயங்குகிறான். அதனால் ஆதவ அர்ஜுனாவும் அவர் மாமியாரும் சொல்வதை அவன் நம்பவில்லை. விஜய் போக வேண்டியிருந்தது. அவர்கள் 25 பேரையும் பார்த்தார், சால்வைகள் போர்த்தினார், எலுமிச்சம்பழம் கொடுத்தார், கை குலுக்கினார். நாளைக்கு வாக்களியுங்கள், உங்களை உரிய விதத்தில் நான் கௌரவிப்பேன் என்று சொன்னார். இவர் சொன்னதை வைத்து அவர்கள் 25 பேரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு விஜய்க்கு வாக்களித்தார்கள். அதுக்கு அடுத்த நாள் கருத்தறுத்தார். அவர்கள் பூரா ரோட்டில் விட்டு வந்துவிட்டார். நீங்கள் 32 பேராக இருந்தால்தான் ஒரு கட்சியாக அமைய முடியும், இல்லாவிட்டால் 25 பேரும் இந்த பதவியை இழந்து விடுவீர்கள். ஆகவே நான் உங்களை சேர்த்து கொண்டு என்ன செய்வது என்று இவர் கேட்டார். 32 பேர் இல்லை என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிறேன். நான் 32 பேராக வந்தால் வா, நீ ஒரு தனி கட்சியாக என்னோடு சேர்ந்து கொள். 25 பேர் 31 ஆள் இருந்தாலும் சட்டம் உன்னை தள்ளிவிடும். சொல்லு, 25 பேர் இருக்கட்டும், நமக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போதுமான ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுடைய எண்ணமே தவிர, இது ரொம்ப ஒரு முதலமைச்சர் இவ்வளவு நம்பகத்தன்மையற்ற ஆளாக இருக்கக்கூடாது. இது கழுத்தறுக்கிறவன் செய்த வேலை. இதில் என்ன நியாயம், ஒழுங்கு, நேர்மை இதெல்லாம் இருக்கிறது. நான் இப்பொழுது பேசுகிறார்கள் 50 கோடி ரூபாய் எங்களுடைய கட்சிக்காரனுக்கு கொடுத்து பல பேரை கட்சி மாற்றி எங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயல்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் இப்பொழுது அவர்களை தேடுகிறார்கள் கைது செய்வதற்கு. நான் கேட்கிறேன், இப்பொழுது நீ செய்திருக்கிற வேலை என்ன ஆகப் போகிறது என்றால், உன்னுடைய எம்எல்ஏ ஒரு வெறு ஆள், வீதியில் தெரிந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாய், வேறு கட்சியிலேருந்து ஓடி வந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாய், அங்கே இடம் கிடைக்கவில்லைன்னு இங்கே வந்தால் இங்கே இடம் கொடுத்துருக்கிறாய். ஆகவே ஒன்றிலும் உறுதி இல்லாதவன், ஒரு கருத்தும் அறியாதவன், ஒரு நேர்மையின் தட்டிலிருந்து வந்தவன் இல்லை. ஆகவே இவனுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்குறேன். பொண்டாட்டி சொல்லுவான், நீ ஒரு வெறும்பைய வெட்டிப்பைய நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னையா 50 கோடி உனக்கு தர்றேங்கிறாங்கன்னா, உன் கழுத்தில் ஒரு விலைப்பட்டியல் கட்டியிருக்கு, அதில் 50 கோடின்னு எழுதியிருக்கு. நீ இவ்வளவு மதிப்புடைய ஆள்னு எனக்கு தெரியாதையா, நான் வீணாக போச்சு நம்ம வாழ்க்கை இந்த வெட்டிப்பையில் கட்டிக்கணுன்னு நினச்சேன். இப்போ 50 கோடினா விலையாக்கையா நீ? நான் சொல்கிறேன், நீ போய் எதிர்கட்சிட்டு வாங்க வேண்டாம், உங்கள் கட்சியில் கேடு, ஒன்றும் மந்திரியாக சொல்லு, இல்லைன்னா 50 கோடி அவன் தர்றேங்கிறேன், 5 கோடி வேணால் குறைச்சிக்கிட்டு நீங்கள் 45 கோடி தாங்க, உங்களோட இருக்கேன். இல்லைன்னா ஒரு விலை பெற்ற பண்டத்தை வீணாக்க முடியாது அப்படின்னு என் பொண்டாட்டி சொல்கிறா, அங்கே போக வேண்டியது வரும், பரவாயில்லையான்னு கேட்பேன். நீ அவனை தூண்டி விட்டு அவனுக்கு விலையை 50 கோடி ஆக்குனது நீ தான். நீ சொல்கிற கற்பனை இது. இந்த 50 கோடி என்று இவனுக்கு விலைப்பட்டியலை கழுத்தில் கட்டி விட்டார். இப்பொழுது இந்த மாடு எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கும், இவன் தருவான், இல்லாவிட்டால் அவன் தருவான். ஆக நாம் வீணான பண்டம் இல்லை, விலை உள்ள பண்டம். வீணான பண்டமாக பொண்டாட்டி விரட்டிடுவான். போடா வெட்டி போயில, உன்னை கட்டிக்கினது தப்பாக போச்சு நினச்சிக்கிட்டேன், இவ்வளவு மதிப்புடைய ஆள்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கேயாவது வாங்கிமா, அங்கேயே இல்லை, அங்கே வாங்கி கொண்டு வெளியே போய் விடுவேன். அவன் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பேச்சு. மட்டமான ஆட்களை எல்லாம் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுத்து ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவனை நிதியமைச்சராக வைத்துக்கொண்டு, ஊரையெல்லாம் கொள்ளையடித்த லாட்டரி சீட்டுக்காரனை மந்திரியாக வைத்துக்கொண்டு, என்ன நேர்மையை நீ கடைபிடிப்பா, என்ன நேர்மையை நீ செய்வாய்? எப்பொழுது பார்த்தாலும் பேரம் பேசுகிறார்கள், ஆட்களை தூக்க நினைக்கிறார்கள் என்று. செந்தில் பாலாஜியை தூக்க நினைக்கிறாயே, நீ செய்கின்ற வேலை என்ன என்று கேட்கிறேன் நான். நீ லீமா ரோஸோடு சேர்ந்து 25 எம்எல்ஏக்களை தூக்கி கொண்டு வந்தாயே, அது நேர்மையான செயலா? அவர்களை சில பேர் ராஜினாமா செய்ய வைத்தாயே, நேர்மையான செயலா? என்ன இதில் இது? நேர்மையாக நீ ஆள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நேர்மையாக ஆள்வேன் என்று சொல்வதற்கே ஆள் இல்லை. தொடவும் மாட்டேன், தொட்டவனை விடவும் மாட்டேன் என்று சொன்னாய். இந்த குட்கா விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அடிக்காத கொள்ளை, கல்குவாரி, அந்த பகுதி மலை பூராவும் தரமட்டமாக்கி ஆள் அந்த ஆள் தான்.
குட்கா வணிகம் செய்தார் என்பதற்காக அவர் மீது வழக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜியினுடைய வழக்குகளை விரிவுபடுத்துகிறாய், குட்கா விஜயபாஸ்கரை மடியில் தூக்கி வைத்துக் கொள்கிறாய். உன்னுடைய கட்சியில் சேர்ந்தால் அவனுடைய ஊழல்கள் மன்னிக்கப்படும், ஞானஸ்தானம் வழங்கப்படும், நீ புனிதனாகி விடுவாய். இது என்ன ஆட்சி, இது என்ன நேர்மை? துப்புவான் ஒவ்வொருவனும். வரலாறு உன்னை பார்த்து துப்பும். உனக்கு அந்த அறிவில்லாத காரணத்தினால் தெரியவில்லை. உனக்கு யோசனை சொல்லுகிறவங்கலாம் ஜான் ஆரோக்கியசாமி மாதிரியான ஆட்கள். அப்புறம் நீ யாரை ஆலோசகராக வைத்திருக்கிறாய்? உனக்கு கால் ஷீட் பார்த்தவனை போய் ஆலோசகராக வைத்திருக்கிறாய். 15 ஆண்டுகள் கால் ஷீட் பார்த்தோம். அவனுக்கு நடிகைகளின் விலாசம் தெரியும், தயாரிப்பாளர்களின் விலாசம் தெரியும், போவான் வருவான். இந்த வேலையை பார்த்தவனை உன்னுடைய முதலமைச்சருக்கான ஆலோசகர். இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த கிருஷ்ணா ரெட்டியும் மந்திரி சபை கூட்டங்களுக்கு வருகிறார்கள். இதெல்லாம் சட்டப்படி குற்றம். கவர்னரிடம் போய் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது ரொம்ப குற்றம். நீதிமன்றத்துக்கு போகின்ற போது அது ரகசிய காப்புக்குள்ள இடம். அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகள் முன்னாலேயே தெரிந்தால் சில பொருட்கள் விலை ஏறும், சில பொருட்கள் விலை இறங்கும், சில வரிகள் போட போகிறார்கள் என்று வெளியே தெரியும். அரசாங்க ரகசியங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதனால் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து கொண்டு நீ முதலமைச்சராகிறாய். அங்கே என்ன வனை கொண்டு உட்கார வைத்துக் கொள்கிறாய் இந்த ஜான் ஆரோக்கியசாமியையும் கிருஷ்ணா ரெட்டியையும். இவர்களெல்லாம் யார் என்று கேட்கிறேன். கர்நாடகத்திலே உள்ள ஒருவனை கொண்டு டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி ஆக்குகிறாய். நம்முடைய அரசாங்கத்தினுடைய சிக்கல். மேகதாதுவில் அணை கட்ட முடியாது, அணை கட்டக்கூடாது என்று அவன் எப்படி பேசுவான்? பேசிவிட்டு அவன் எப்படி கர்நாடகத்தில் தொழில் செய்வான்? அவன் கர்நாடகத்துக்காரன் என்று சொன்னால் ஆந்திராக்காரன் என்று சொல்லுகிறாய். அவன் தொழில் செய்வது கர்நாடகத்தில் தானே. அவன் எப்படி அந்த அரசை மீறி அந்த அரசுக்கு எதிராக உன்னிடம் இதையெல்லாம் பேச முடியும்? ஆக 2 மாதத்திற்குள் இந்த நாடுகிறாயே. நீ நேரடியாக இன்னும் லஞ்சம் வாங்கிய கதைகள் தெரியவில்லை, நீ வாங்க மாட்டாய் என்று நாங்களும் நம்புகிறோம். அவ்வளவுதானே தவிர சும்மா அவதூறு வழக்கு போடுவது, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது அவதூறு வழக்கு போடுவது என்னமோ நீ உன்னுடைய சொந்த வாழ்க்கை, உன்னுடைய உறவுகள் இதை பற்றியெல்லாம் பேசினார்கள். நயினா நாகேந்திரன் தான் இதை முதல்ல உலகத்துக்கு சொன்னவர். அவர் மீது பாய வேண்டியதானே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் சென்டர் ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் தான் முதல்ல சொன்னார். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதை முதலில் பேசியவர் நயினா நாகேந்திரன். அப்புறம் நீ என்ன மூடி மறைத்தா எல்லாவற்றையும் செய்கிறாய்? இது என்ன அவதூறு வழக்கு? நீ போட்டோம்னா அந்த இன்னொரு பெரிய பொய் சொல்லுகிறான், என்ன கட்சியை விட்டு ராஜினாமா செய்ய சொன்னார்கள். இதே தான் இந்த தரத்துக்கு தான் அந்த தரம் திமுகவினுடைய தரமும். அதனால் இப்போ என்ன செய்து விட்டாய்? அவரை கைது செய்த, அவர் ஜாமீனில் வந்து விட்டார், வழக்கு நடத்துவாய். பிறகு என்ன இப்பொழுது என்ன? இந்த திருச்சி சிவா மகன் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசினார் என்பதற்காக நீ கொண்டு போய் குண்டாசிலை போடுகிறாய். இதைத்தானே சவுக்கு சங்கருக்கு திமுக செய்தது, ஸ்டாலின் செய்தார். அதைத்தானே நீனும் செய்கிறாய். இவ்வளோ நேரம் பிகேன்கோல் நேயர்களுக்காக அவருடைய சிறப்பான நேரத்தை ஒதுக்கி நமக்காக பேசியிருக்கிறதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா.